பாண்டியன் ஸ்ட்ரெஸ் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு எல்லாரையும் ஜீப்பில் ஏற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே பதறி போயிட்டு, ஆமாம் எங்கள் எல்லாரையும் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாரையும் கூட்டிகிட்டு வேறு எங்கே போக போகிறாங்க, இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் கோர்ட்டு கிடையாது, நாளைக்கு தான் கோர்ட்டு, அதனால் அது வரைக்கும் ஸ்டேஷன்லலாம் வச்சுருக்க முடியாது, ஜெயிலில் தான் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. கோமதிக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா பாண்டியன் இருந்துட்டு எங்கள் எல்லாத்தையும் கூட ஜெயிலில் போடுங்க, ஆனால் என் ஒய்ஃப் கோமதியை மட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே அவள் உடம்பு முடியாதவ, அதனால் அவளை மட்டுமாச்சும் விட்டுருங்க சார். அப்படியெல்லாம் விட முடியாது, உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொன்னது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டது ரொம்ப பெருசு, அதுவும் அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சால் அதை கூட ஒரு பெரிய பிரச்சனையாக கூட ஆக்கலாம். சரி இவங்க ரெண்டு பேரும் சின்ன பொண்ணாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் வேற ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நான் ஜெயிலுக்கு வரதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாடி மீனா நீதாம்மா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கணும் அண்ணன், கேட்குறேன் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதே மாதிரி இவங்களையும் நாங்கள் வர வரைக்கும் பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் அத்தா, நீ எதுக்கும் அங்கே பயப்படாத, அமைதியே இரு, மற்றது எல்லாத்தையும் நாளைக்கு கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.